ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா சேலம் இளம்பிள்ளை கஞ்சமலை அடிவாரத்தில் உள்ள சித்திரை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சித்திரை கோயிலில் 7 தீர்த்த கிணறுகள் உள்ளது. அந்த கிணறுல தான் இப்போ நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சாமியை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். இந்த கோயிலில் இருக்கிற என்ன சிறப்புனா, இந்த கோயிலில் பழங்காலத்தில் சித்தர்கள் வந்து அதிகமாக வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வந்து இங்கே அரிய வகையான மூலிகைகள் வந்து பல வகையும் இருப்பதனால இங்கு நிறைய நோய் தீர்க்கக்கூடிய இந்த மூலிகைகளை வச்சு எல்லாம் மக்களுக்கு சேவை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நிறைய குரங்குகளும் வசித்து வருதுங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போனீங்கன்னா அதுங்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அங்கே எதுவும் கிடைக்கிறதில்ல. நம்ம எதுவும் பார்த்து பண்ணால் தான். நம்மளுக்கு முன்னாடியே நம்ம சாமியை வணங்குறதுக்காக நம்ம நண்பர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். அவரையும் காசு பண்ணிட்டு நம்ம சாமியை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த கோயிலுக்கு உள்ள ஒரு காந்த கிணறு உள்ளது. அந்த கிணத்துல வந்து உப்பு, மிளகு, வெல்லம் இதை தலை சுற்றி போட்டால் தோல்வியாதிகள் தீரும்னு சொல்லிட்டு நம்பப்படுது. பட் இருந்தாலும் அந்த கிணத்துல இந்த உப்பு, மிளகு இதெல்லாம் சுற்றி தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு பதிலாக அந்த தண்ணியை பருகுனா இன்னும் சீக்கிரம் குணமாகும்னு சொல்லிட்டு என்னோட ஐதீகம். நம்ம அப்படி பேசிட்டு பூஜையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் திருமூலர் வந்து இந்த கோயிலுக்கு வந்ததாகவும், இங்கே வந்து காலாங்கிநாதர்னு ஒரு சீடனை சேர்த்துக்கிட்டு அங்கேருந்த மூலிகையில் வயது முதிர்வு குறையக்கூடிய மூலிகையை தேடி வந்ததாகவும், அந்த மூலிகையை எடுத்து அவங்க சாப்பிட்டு அருந்தியதுனால வயது முதிர்வு குறைந்து இளமையாக மாறிட்டு அப்புறம் இங்கே இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட சொல்லிட்டு போனதாகவும் வரலாறு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, குழந்தை செல்வம் தெய்வம் மாதிரி இவ்வளோ அழகாக இருக்குல்ல, அவங்களையும் வணங்கிக்கோங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பது போல் இருக்குது. அப்படியே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் அப்படியே இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அந்த நாட்களில் பக்தர்கள் அதிகமாக வந்து இந்த கோயிலில் தரிசனம் செய்வதாக நம்பப்படுகிறது. பாருங்கள் எத்தனை கார் இப்போ வந்துக்குதுன்னு சொல்லிட்டு. நாமளும் எப்போ தான் கார்லலாம் வரப்போகிறோன்னு சொல்லிட்டு தெரில. மலை மேலே தான், அதுதான் கஞ்சமலைன்னு சொல்கிறது. அங்கே வருஷத்துக்கு ஒரு டைம் மேலே போய் ஏறுவோம். அப்படியே நாங்களும் இப்போ தரிசனம் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கிளம்பியாச்சு. ட்ரிபிள்ஸ் தான் போகிறோம், யாரும் போலீஸ்கிட்ட சொல்லிடாதீங்க. ஓகே பாய். வரட்டுமா கைஸ்? எல்லோரும் வந்து நீங்களும் தரிசனம் செஞ்சுட்டு போங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ இருக்குது, அப்படியே கண்டினியூ பண்ணி வாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், லவ் யூ ஆல்.